இந்த இன்சிடென்ட் நடந்த அப்பயே நடந்த அப்போ வந்து வெளியே வரல. அந்த கலவரம் நடந்தப்போ தான் அது வெளியவே வருது. அப்போ என்ன இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் தமிழ்நாட்டுலயா அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன், கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறேன். அப்போ தான் வந்து தெரிய வருது, இந்த மாதிரி வந்து ஒரு கொலை வந்து பண்ணிட்டு இந்த மாதிரி நடந்துட்டுருக்குன்னு தெரிய வருது. அப்போ அப்ப இருந்தே வந்து எல்லா வீடியோஸையும் நான் பார்த்துட்டு தான் வரேன். அப்போ நிறைய முறை வந்து அழுதுருக்கிறேன். ஒவ்வொரு வீடியோவையும் பார்ப்பேன், உங்களுடைய பேட்டியை பார்ப்பேன். ஆனால் எனக்கு தெரியாமே நான் வந்து அழுதுருவேன். எங்கள் குழந்தைங்க கூட என்னை வந்து பார்த்து கேட்டிருக்காங்க, ஏன்பா திரும்ப திரும்ப அதுவே பார்க்குறீங்க, இத்தனை நாள் தான் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை கேட்டிருக்காங்க. அப்போது அவங்களுக்கு தெரியாமல் பார்ப்பேன். ஏன்னா குழந்தைங்க மனசும் கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியாம ஒரு சில டைம் சொல்லிடுவேன், இதுதான்ப்பா இப்படிதான் நடந்திருக்குது, இது என்ன நடக்குது, இதுல என்ன நீதி கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கணும்னு சொல்லி அவங்ககிட்டயும் புரிய வச்சிருக்கிறேன். ஆனா சின்ன குழந்தைங்க அவங்க வந்து அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க, மனசு வந்து தளர விட்டுருவாங்க. அதனால வந்து அவங்களுக்கு தெரியாம நான் பாக்குறது. ஒரு சில டைம் சொல்லுவேன், இதுதான்ப்பா சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்குது, இதுதான் அப்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி கிட்ட சொல்லுவேன். இப்படி ஒவ்வொரு இதையும் நான் பார்த்துட்டு தான் கவனிச்சுட்டு தான் வரேன். ஆனா இதுல என்னன்னா, இதுல வந்து நான் அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கும் வந்து ஒரு மனசுன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ரொம்ப வருத்தமா இருக்கு. நிச்சயமாவே வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து மனசு வச்சிருந்தாங்கன்னா நீதி கிடைக்கிறதுக்கு இன்னும் சீக்கிரமா, நீதி இப்பயும் கிடைக்கும், ஆனா சீக்கிரமா கிடைக்கிறதான வாய்ப்பு அவங்க கிட்ட இருந்தது. ஆனா ஒருத்தரும் வந்து முன்னாடி வரல. ஏன் வரலன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா அவங்களுடைய குழந்தைக்கும் அப்படிப்பட்ட நிகழ்வு வரும் என்பதை வந்து அவங்க மறந்துட்டு தான் வந்து இப்படியும் இருக்காங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஸ்ரீமதிக்கு நடந்தது வந்து ஏதாச்சும் இது வந்து பிளான் பண்ணி பிள்ளைக்கு வந்து தெரியாது இப்படி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சா நிச்சயமா உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அம்மா இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஏதோ வந்து எனக்கு வந்து டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஏதாச்சும் அவளை வந்து நைட்டோட நைட்டு ஏதோ ஒரு விஷயம் சொல்லி சும்மா வெளியே கூப்பிட்டுருக்குறாங்க. வெளியே கூப்பிட்டு அந்த நிகழ்வுகளெல்லாம் வந்து நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கே பகீர்னுது, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா பேரண்ட்ஸு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே பேரண்ட்ஸு நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, படித்த பேரண்ட்ஸாக தான் இருப்பாங்க. படிக்காதவங்கனாக்கா எண்ணி சொல்லிடலாம், ஒரு 50 பேர் 100 பேர் ஒரு படிக்காதவங்க தான் குழந்தைய சேர்த்துருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து படித்தவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏன் இந்த விஷயம் வந்து புரிய வரல, நம்முடைய குழந்தைய ஏன் அங்கே சேர்க்கணும், என்ன ஸ்கூலாக இல்லை, தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரே ஸ்கூலாக என்ன, எத்தனையோ ஸ்கூல் இருக்குது, நல்ல நல்ல ஸ்கூல் இருக்குது, நம்ம குழந்தைங்க அங்கே சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு வெளியே வராமல் அதுலேயே இருக்காங்கன்னா அது வந்து அவங்களுடைய முட்டாள்தனம்னு சொல்லலாம், அறிவின்மைன்னு சொல்லலாம், என்ன சொல்கிறது. அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு இது வரும்போது அப்போ புரிய வரும், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து வரும். ஏன் வரும்னா இது இன்சிடென்ட்டுக்கு இல்லை, இது வந்து 4வது 5வது இன்சிடென்ட். அப்போது இதை வந்து இவ்வளோ முயற்சி பண்ணியே நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும்னு பார்க்கும்போது இதை வந்து அவங்க அமுத்தி வைக்க பார்க்குறாங்கனாக்கா அடுத்த ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு முன்கூட்டியே பிளான் பண்ணி செய்வாங்க. கண்டிப்பா பிரதர், அதை ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அறிஞ்சிக்கணும். நிச்சயமா நடக்கும், அடுத்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும், ஆனா வந்து அது வெளியே வராம பாத்துக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை எல்லாமே செஞ்சுட்டு தான் அவங்க செய்வாங்க. ஏன்னு சொன்னா தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் ஏன் சொல்றாங்க, அவன் வந்து செஞ்சது வந்து அவனுடைய சின்ன பிராயத்திலிருந்தே அந்த ஒரு கெட்ட எண்ணம் இருந்திருக்கு, அதெல்லாம் வச்சுதான் அது அப்படியே தொடர்ந்து அது ஒரு பிசினஸ் மாதிரி அவன் செஞ்சுட்டு வரான். அப்படின்றக்குள்ள அடுத்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது தான் தெரியும் பேரண்ட்ஸுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோம், அந்த பாப்பா இறந்திருக்கக்குள்ளேயே நம்ம வந்து எல்லாருமே வந்து வெளியே கொண்டு போய் சேர்த்திருக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு கேவலமான சூழ்நிலை நம்ம இருந்திருக்கூடாதுன்னு அப்ப நினைப்பாங்க. இப்ப யாருக்கும் புரிய வராது, ஏன்னா நாட்கள் போயிடுச்சு, 2 வருஷம் ஆக போகுது, நம்மளுக்கு வந்து எஜுகேஷன் தான் முக்கியம்,
இப்படிப்பட்ட எஜுகேஷன் பிள்ளைங்களுக்கு கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமா. இந்த மாதிரி ஸ்கூல்ல அந்த பிள்ளைங்களும் நினைக்கும், ஐயோ நம்ம இப்படிப்பட்ட ஸ்கூல்ல நம்ம படிச்சு வந்தோம், வெளியே எங்க போய் சொன்னாலும் வந்து சொல்லுவாங்க அந்த ஸ்கூல்லையா படிச்சீங்க ஆமாங்க. அப்படின்ற அளவுக்கு தான் வந்து பேரு இருக்கு இப்போ. கண்டிப்பா பிரதர். அது எந்த இன்டர்நேஷனல் ஸ்கூலா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய ஸ்கூலா இருக்கட்டும், அந்த ஸ்கூல் பேர் சொன்னாவே கண்டுதான், ஓ அது ஒரு மோசமான ஸ்கூல்ப்பா. ஏன்னா டீச்சர்ஸ்ல இருந்து கரஸ்பாண்டன்ஸ் வரைக்கும் பிரின்சிபால் வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டர் இல்லாத மாதிரி தான் எல்லாருமே வந்து எல்லா வெளி உலகத்தையே தெரிஞ்சிருச்சு. ஆமா ஆமா, இந்த மாதிரி தொடர்புக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே வெளிப்படையா பேசிட்டாங்க. அதற்கு அவங்க மறுப்பும் தெரிவிக்கலையே, நாங்க அப்படி இல்லை, நாங்க வந்து எங்களை வந்து எப்படி நீங்க இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிக்கலையே. அப்படி இருக்கக்குள்ள வந்து அந்த கேரக்டர் சரியில்லாத டீச்சர்ஸ், பிரின்சிபாலு, கரஸ்பாண்டன்ஸ், மொத்த மேனேஜ்மெண்ட்டுமே சரியில்லை. அப்படி இருக்குள்ள அதுல வந்து அட்மிஷன் போட்டுள்ள ஒவ்வொரு பேரண்ட்ஸும் யோசிக்க வேண்டிய விஷயம், இனிமேலாச்சும் யோசிக்கிட்டோம். இந்த பதிவை கேட்கறவங்க யோசிச்சு அடுத்த வருஷம் ஆச்சு நல்ல ஸ்கூல்ல சேர்த்துட்டோம். அடுத்ததுன்னா காவல்துறை வந்து ரொம்பவே அநியாயம் பண்ணிடுச்சு, ரொம்ப அநியாயம் பண்ணிடுச்சு. இந்த டிஜிபியா இருந்தாரு சைலேந்திர பாபு, அவரை குறித்து ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். எப்போ ஸ்ரீமதி பாப்பா கேஸ் வரைக்கும் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். ஏன்னா அவர் படிச்சு இருந்தேன்னா திருச்சியில அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் திருச்சியில இருக்கு. அதுல அவர் வந்து அக்ரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேற்படிப்பு எங்கேயோ முடிச்சுட்டு தான் அவர் ஆனவர். அவருடைய பின்னணி எனக்கு தெரியும். ஆனா அவர் வந்து டிஜிபி வரும்போது நம்ம நேர்மையான ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவர் பேர் கேட்டாவே எனக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வரும். நல்ல ஆபீசர், பரவாயில்லையே இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தேன். ஆனா இந்த கேஸ்ல கடைசி அவர் பென்ஷன் போகும்போது இத்தனை நாள் பண்ண சாதனை எல்லாம் தரமட்டமாக்கி 0 வாங்கிட்டு போயிட்டாரு. ஆமாங்க. இப்ப பேரே கிடையாது. நீங்க வந்து இத்தனை வருஷம் வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? எவ்வளவு பேர் நல்ல பேர் எடுத்திருந்தாலுமே கடைசியில உங்களுடைய பேர் வந்து அடிமட்டம் ஆயிடுச்சு. ஆமா, நான் கூட கேள்விப்பட்டேன். நிறைய பேர் வந்து சைலேந்திர பாபுவா என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாருமே அந்த ஆளாச்சி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க எல்லாருமே. ஆமா ஆமா, எவ்வளவு கேவலமா பேசணும் அந்த அளவுக்கு கேவலமா பேசவும் பேசுறாங்க. ஆமா. ஆனா இப்படி போவான்னு நானும் ஒரு நாளும் நினைச்சு போகல. இவ்வளவு அடிமட்டத்துல போயிருவாரு, ஒரு அதிகாரத்துக்கோ ஒரு பணத்துக்கோ எந்த இதுல வந்து அவரு வந்து இந்த மாதிரி போனாருன்னு தெரியல. ஆனா அவர் பண்ண மிகப்பெரிய தவறால இவ்வளவு தூரம் இழுக்கடிக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் வந்துட்டு நீதி நிலை நிற்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை எனக்கு அதிகம் இருக்கு. நிச்சயமா ஒரு நாள் கிடைக்கும், அந்த நம்பிக்கையில பயணிச்சுட்டு இருக்கோம். ஆனா அவருக்கு அண்டர்ல வந்து காவல்துறை டிஎஸ்பியா இருக்கட்டும், இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், எஸ்ஐயா இருக்கட்டும், ஏட்டா இருக்கட்டும், அங்க கேஸ் எழுதினவரா இருக்கட்டும், எல்லாம் மனசாட்சியோட வேலை செஞ்சிருக்கணும். உங்க வேலையே போகுதுன்னா கூட பரவாயில்ல, நீ இந்த மாதிரி பண்ணா உன்னோட வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா வந்து மனசாட்சியை விட்டு அவங்க வேலை செஞ்சிருக்காங்கன்னா அவங்க ஒரு வேலை வந்து பணத்தினாலேயோ இல்ல அதிகாரத்தினாலேயோ வந்து அவங்க வந்து கட்டப்பட்டிருக்கலாம். ஆனா அது ஒரு நாளும் நிலைக்காது. அந்த விதத்துல பாப்பாவுடைய விஷயத்துல அவங்க லஞ்சம் வாங்கிட்டோ பயந்துட்டோ வேலை செஞ்சிருந்தாங்கன்னா அந்த பணம் ஒரு நாளும் அவங்க கிட்ட நிலைக்காது. அதை விட பல மடங்கு அவங்களுக்கு வந்து கஷ்டமும் அந்த வறுமையும் வரும். இதை கேட்கிற அவங்க பிள்ளைங்க உணரட்டும், ஏன்பா இந்த மாதிரிலாம் செஞ்சீங்க, நீங்க தானேப்பா அங்க டியூட்டியில இருந்தீங்க, ஏன் செஞ்சீங்கன்னு சொல்லி இது ஏதாச்சும் ஒரு பிள்ளைங்க மூலியம் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சு அவங்க பிள்ளைங்க அவங்கள கிட்ட கேட்கணும், அந்த அதிகாரிகிட்ட கேட்கணும். அப்பதான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சும் உணர்வு வரும், ஆமா நம்ம தப்பு செஞ்சிட்டோம்ட்டு. மிகப்பெரிய தப்பு. அடுத்து நீதித்துறையும் அதேதான். நீதித்துறையில நீதிபதியா இருந்தாரு அவரு, என்ன சமூகம் என்ன ஏதுன்னு தெரியல. அவரும் வந்து இவங்களை வந்து ஜாமீன்ல வெளியே விடணும்,
இப்போ எத்தனையோ கேஸ் இருக்கு, ஜாமீன்ல வந்து கேஸ் நிலுவையில் இருக்கும்போது எப்படி ஜாமீன்ல வர முடியாதுன்னு சொல்லிலாம் வந்து வைக்கிறாங்க. இவங்க மர்டர் பண்ணிட்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சும் ம் ஜாமீன்ல வெளியே விட்டு சாட்சி எல்லாம் கலைச்சி மொத்தத்தையும் வந்து ஆகிட்டாங்க. கேவலமாக தான் தெரியணும், ஆனால் தெரிய மாட்டேங்குது. நீதித்துறைக்கும் தெரியணும் இது. சாதாரணமா ஒரு 10 வயசு 12 வயசு, இப்போ என் பையன் இருக்கிறான் 12 வயசு, அவங்களுக்கு வந்து இந்த இன்சிடென்ட்டை வந்து நம்ம சொல்லிட்டு இப்படி 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 நடந்திருக்குது, இது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டால் அவன் பளிச்சுன்னு சொல்லிடுவான். ம் என் பையனுக்கு வந்து இப்போதான் 12 முடிஞ்சு 13 நடக்குது, 8th படிக்கிறான், 8th முடிக்க போகிறான். ம் அவனை நிறுத்தி ஸ்டார்டிங்லேருந்து பாப்பாவுடைய விஷயத்த சொல்லி, ம் தம்பி இப்படிதான்ப்பா நடந்திருக்கு, இப்படிதான் நடந்திருக்கு, லாஸ்ட் வரைக்கும் இதுதான், இதுதான் சீன், ம் இதுல என்ன நடந்திருக்குன்னு நீ சொல்றன்னா அவன் பளிச்சுன்னு அப்படியே சொல்லிடுவான். இப்ப இப்படிதான் நடந்திருக்கும்ன்றத சொல்லிடுவான். ம் அப்படின்னுக்குள்ள நீதித்துறையில இருக்கிறவங்க ஏன் வந்து அவங்க கண்ணை கட்டுறாங்க? ஏன்? ம் அதுதான் எனக்கு புரியல. ஏன் இவ்வளோ ஒரு இதா எதுக்காக வந்து அவங்கள நீதித்துறையில வைக்கிறாங்க? மக்களுக்கு நல்லது செய்யணும், நீதியை வழங்கணும்னு சொல்லி தானே வைக்கிறாங்க. கண்டிப்பா. ஆனா அப்படியாப்பட்டவங்களே வந்து நீதியை கொடுக்காம அரசியல் தலையீட்டுனால அவங்க சொல்ற மாதிரி வந்து ஆடிட்டு, இது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குமா. கேட்குற பொது ஜனங்கள் இதை வந்து அதிகமா வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, நீங்களும் பேசுங்க, பாப்பாவுக்காக குரல் கொடுங்க. எனக்கெல்லாம் இந்த உங்களுக்கு எகென்ஸ்டா ஒருத்தன் பேசிட்டு இருந்தான் ஃபர்ஸ்ட், அவனை நான் நேருக்கு நேர் கண்டா ஒரே அடி அடிச்சு அவன் மூஞ்சி உடைச்சிடணும் அப்படி அந்த மாதிரி ஒரு கோவம்லாம் இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் பேசாம இருக்கான், நான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கிறேன். ஆனா அவன் பேசினதுக்கெல்லாம் அவன் எங்கேயாச்சும் கிடைச்சா ஒரு அடி அடிச்சா போதுமே, அவன் மூஞ்சி அப்படி பேத்துட்டு போயிருமே, அப்படி ஒரு கோபம் வைராக்கியம் இருந்துச்சு எனக்கு. ஆனா இப்போ ஏதோ ரத்தனம் சார் வந்து கேஸ் எல்லாம் போட்டு அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாரு, பரவாயில்ல. நான் ரத்னா சாருக்கும் நன்றி சொல்கிறேன், பாப்பா மோகன் சாருக்கு நன்றி சொல்கிறேன், ஸ்ரீமதி பாப்பாவுக்கு குரல் கொடுக்குற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி மீடியா 1-2 வந்து அவங்களுடைய வருமானத்துக்காக பேசிட்டு ஓடி போனாங்க பார்த்தீங்களா, அந்த பொழப்புக்கு அவங்க பொழைக்காமே இருக்கலாம். அந்த பொழப்புக்கு அவங்க வந்து வேற எங்கன்னா போய் பிச்சை எடுக்கலாம். 4 நாள் வந்து ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு அவனுக்கு வந்து பணம் கொடுத்த உடனே ஆஃப் ஆயிரும். என்னென்னமோ மீடியா சொன்னாங்க, ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாம் போயிட்டானுங்க. அப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்ட வேலையை செய்யாம வேற எதுனா வேலை பார்க்கலாம். வருமானத்துக்காக வேலை செய்யறது, அவங்க மனசாட்சிக்காக இல்லை, உழைச்சி இல்லை. ஏதாச்சும் ஒரு வழியில பணம் வந்துட்டா நம்ம போயிடலாம். அப்படி செய்யறவங்கள ரொம்பவே நான் வந்து எதிர்க்கிறேன். இதை நிறைய பேருக்கு வந்து நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. கேட்குற வாலிப பசங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாம் ஒன்று கூடுங்க. ஒருவேளை எப்பயாச்சும் ஸ்ரீமதிக்காக குரல் கொடுக்கறவங்க ஒன்று சேருங்க இந்த இடத்துலன்னு சொன்னா நிச்சயமா நான் அந்த இடத்துக்கு வர தயாரா இருக்கேன். நன்றி பிரதர். ஸ்ரீமதிக்காக குரல் கொடுக்கறவங்க ஒன்று சேரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமா அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தனா இருப்பேன். நன்றி 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 பிரதர். நிச்சயமாம்மா நான் வருவேன். தொடர்ந்து நீங்க பேசுங்க, போராடுங்க, நிச்சயமா நீதி கிடைக்கும். நீதி வந்து ஸ்ரீமதிக்கு இல்லைனாலும் எல்லா குழந்தைங்களுக்கும் அது மட்டும் உணர்றோம். அப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருச்சுன்னா அப்பதான் வந்து பயமே வரும். ஒவ்வொரு பள்ளிக்கும் அப்பதான் பயமே வரும். ஐயோ இப்படி செஞ்சா இப்படி ஒரு தண்டனை வருது அப்படின்னு சொல்லி பயம் வரும். ஆனா அது கொடுக்காம இந்த அரசாங்கமும் வந்து ரொம்பவே அநியாயமா போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப இதுவும் வந்து அரசியல் சரியில்லைம்மா. அரசியல் வந்து சுத்தமாவே சரியில்லை. ஏதோ தமிழ்நாட்டில் வந்து ஷோ காமிக்கிறாங்க, அவ்வளோதான். நாங்கள் இதை செய்கிறோம், ஏழைங்களுக்கு இதை செய்கிறோம், அது செய்கிறோம், அது தள்ளுபடி பண்ணுறோம்னு. ஆனால் நீதி வழங்க வேண்டிய இடத்துல நீதியை வழங்க மாட்டேன்றாங்க. இதை படித்தவங்க ஒவ்வொருத்தரும் உணர்ந்துக்குவாங்க. நிச்சயமாக யாரை ஆதரிக்கணும்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் ஸ்டார்டிங்லேருந்து வந்து கலைஞர் அவங்கள வந்து ஆதரிப்பேன், ஸ்டாலின் தான் ஆதரிப்பேன்.
ஆனா இந்த கேஸ் விஷயத்துல முழுமையா அவங்கள எதிர்க்கிறேன். அவங்க வந்து சுத்தமாவே அவங்களுடைய அரசியல் இதுலயே வந்து தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சரியான அரசியல் அவங்க நடத்தக்கூடியவங்களா இருந்தா இதை எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சிருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய ஆட்சி ஒழுங்கான ஆட்சி இல்லைன்றத இந்த விஷயம் நிரூபிச்சிருச்சு. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து நீங்க அதை கண்டுக்கல, பேச்சளவுல மட்டும் வந்து நாங்க விட மாட்டோம், எந்த சட்டசபையில சொல்றாருங்க. எங்களுக்கு வந்து 13ஆம் தேதி தான் அந்த கொலகாரன் ஐபோன் அடிச்சது, அவன் 12ஆம் தேதியே கொன்னுட்டான், 17ஆம் தேதி தான் கலவரம். ஆனா சட்டசபையில சொல்றாரு 12ஆம் தேதி ஸ்ரீமதி சம்பவத்துல கலவரம் நடக்கக்குள்ள ஒரு உயிரிழப்பு கூட இல்லாம நான் தடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப 12ஆம் தேதியே கொன்னுட்டாங்கிறது முதலமைச்சருக்கு தெரியுது பாருங்க. தெரியுது. ஆனா எங்களுக்கே 13ஆம் தேதி தான் கொலகாரம் சொல்றான். ஆனா சட்டசபையில முதலமைச்சர் 12ஆம் தேதி ஸ்ரீமதி விவகாரம்னு சொல்றாரு பாருங்க. ஆனா மௌனம் காக்குறாரு. அது அவங்களுடைய ஆட்சி வந்து நேர்மையான ஆட்சி இல்லைன்றத வந்து நிரூபணம் பண்றாங்க. நீங்க நேர்மையா ஆட்சி செஞ்சா வந்து யாருக்கும் பயப்படாம இதை வந்து எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுக்கலாமே. நீங்க செய்யற வந்து அந்த அநியாயம், அந்த அநீதி, அந்த ஊழல் அதெல்லாம் வெளியே கொண்டு வந்துருவாங்கன்னு தானே பயப்படுறீங்க. அந்த பயத்தினாலதான் நீங்க வந்து பதுங்கி இருக்கிறீங்க, இதை கண்டுக்காம இருக்கிறீங்க. இது நல்லாவே எல்லா மக்களுக்குமே புரியும். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்து இத வந்து எந்த கொம்பனா இருந்தாலும் விடமாட்டேன்னு சொன்னவர் இப்ப கண்டுக்காம இருக்காருனாக்கா என்ன விஷயம்? அப்போ சரியான ஆட்சி நடக்கலன்னு தான் விஷயம் அப்படின்றது எல்லாருமே உணர்வாங்கம்மா.